கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இந்த அருமையான வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்பதற்கு முன்பதாக என் பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேனப்பா. இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் கேட்கப்படுகின்ற வார்த்தையின் ஊடாக நீ எங்களோடு கூட பேச வேண்டுமாய் செபிக்கின்றேன். நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றியோடு உங்களை துதிக்கிறேன். சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமேசம் சாக தேவாருள் செய்குவே. சுயமெனில் சாம்பலாக மாற வேண்டும். நீ சுற்றாவியை தங்க மாட்டவரை ஒரு பரிசுத்த ஆவியங்கள் உள்ளத்திலே ஊற்றும். இதனால் செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு செவிகள் திறக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய. அடியனை ஆண்டவரை நீ மறைத்து உன்ற வார்த்தை மட்டும் வெளிவரணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் செய்தியின் தலைப்பாக அர்ப்பணிப்பு. செய்தியின் தலைப்பு அர்ப்பணிப்பு. வாசியுங்கள். லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதாவது கடைசியாக சிலுவையில மரிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகள், கடைசி வார்த்தை அர்ப்பணிப்பு. தன்னை அர்ப்பணிப்பு என்று சொன்னார். ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி வில்லி பிரே என்ற ஒரு பரிசுத்தவான் புத்தகத்தில் எழுதும் போது எழுதியிருக்கின்றார். ஒரு புத்தகத்தில் அர்ப்பணிப்பை குறித்து அவர் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார். அவருடைய புத்தகம் படித்தால் வாங்கி படித்து பாருங்கள். அர்ப்பணிப்பை குறித்து மிகவும் அழகாக எழுதியிருக்கின்றார். தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த நபரை, தன்னை முற்றிலுமாக யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்கின்ற கிரியைகள் எப்படி இருக்குமா, அளவிட முடியாமல் இருக்கும் என்று சொல்லி அவர் அருமையாக அந்த புத்தகத்தில் எழுதுகின்றார். இன்றைக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றவர்கள் பார்ப்பீர்கள் என்றால், அர்ப்பணிக்கின்ற கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக காணப்படுகிறது. தன்னை அர்ப்பணிக்கிற கிறிஸ்தவர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக காணப்படுகிறது. தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? தன்னை முற்றிலுமாக பிதாவுக்கு அர்ப்பணித்தார். முற்றிலுமாக பிதாவிடத்தில் தன்னை என்ன செய்கின்றார்? அர்ப்பணிக்கின்றார். இந்த சிலுவை மரணம் தான் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்திருக்கின்ற ரட்சிப்பின் திட்டம் என்பதை அவர் அறிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவானவர் வெளிப்படும் பொழுது அதற்கு முற்றிலுமாக அவர் என்ன செய்கின்றார்? கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். உமது கையிலே எனது ஆவியை ஒப்புவிக்கின்றேன். உமது கையிலே என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன். சத்திய பரனாகின்ற கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா. சத்திய பரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். பாருங்கள், வாசிங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம். எபிரேயர் 10வது அதிகாரம் வசனங்கள் 4 இருந்து 8 வசனங்களை வாசிங்கள். அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற
வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாக தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, அல்லேலூயா, பிரியமானதல்ல சகலவர்கள் காளைகள பலிகளும் அப்படில உமக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லி வாசிக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் அர்ப்பணிப்பு என்று பார்த்தோம். முதல் குறிப்பு, அர்ப்பணிப்புக்கு முதல் குறிப்பு வெற்றியின் அர்ப்பணிப்பு. முதல் குறிப்பு வெற்றியின் அர்ப்பணிப்பு. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கையிலே ஒப்புவிக்கின்றேன் என்ற வார்த்தை வெற்றி தொனிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. என் ஆவியை உங்கள் கரத்திலே ஒப்புவிக்கின்றேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் செய்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவராக காணப்பட்டார். இதனால்தான் வெற்றி உள்ள வாழ்க்கை காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அர்ப்பணிப்பு இருக்கும் என்றால் கர்த்தர் நமக்கு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது இது போன்ற அர்ப்பணிப்பின் ஜெபத்தை நீங்கள் நானும் செய்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகின்றார். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்த்து கேட்கின்றார். பாருங்கள், பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன செய்கின்றார்? தன்னுடைய ஊழியத்தின் ஓட்டத்தை அவர் வெற்றியுடன் முடிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அதை வெற்றியுடன் அவரால் என்ன செய்யவில்லை? முடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், என்னாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 23:10. யாக்கோபின் தோலை எண்ணத்தக்கவன் யார்? இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது சொன்னார், உன் சந்ததி இந்த பூமியின் தூளை போல இதற்கு பெருக பண்ணுவேன். இந்த பூமியை தூளை போல நான் என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆபிரகாமை நோக்கி அவன் காதலி கேட்கும் பொழுது வெளியே சென்றப்பார், உன்னுடைய சந்ததி எப்படி இருக்கும்? இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னார். கடற்கரையில் இருக்கின்ற மணலை போல இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர். ஆதியாகமத்திலே வாசிக்கின்றோம், ஒருவன் பூமியிலே தூளை போல எண்ணக்கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் அப்படிதான் இருக்கப்படும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம் இல்லையா? அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவின் முடிவானது பாருங்கள், இயேசு கிறிஸ்து முடிவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னவன் தான் இந்த பிள்ளையா. தீர்க்க தரிசனமாக உரைத்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து முடிவோ பிள்ளையாமல் முடிவிலே இருக்கவில்லை. அவருடைய முடிவானது துன்மார்க்கமாக முடிந்தது என்று சொல்லி வாசிக்கின்றோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பாவத்தையும் அவர் என்ன செய்கின்றார்? சாபத்தையும் வியாதிகளையும் துக்கங்களையும் துயரங்களையும் என்ன செய்து சகித்தவராய் மரணத்தையும் ஜெயித்தவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. மரணத்தையும் ஜெயித்தவராக காணப்பட்டார். இந்த வார்த்தை அவர் பிதாவை நோக்கி என்ன செய்கின்றார்? கூறுகின்றார். அப்படின்னால் இந்த மனிதனுக்குள் 3 பிரிவுகள் உண்டு. வாசியுங்கள், 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்கள், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் நமக்கு தந்த தீபமாகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கின்ற தீபம். அல்லேலூயா. தேவன் தந்த ஆவியை என்ன செய்ய வேண்டும்? அதை அணைக்காமல் அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவிடத்தில் ஒப்படைக்கின்ற வெற்றி வாழ்க்கையை நமக்கு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் என்னென்றால் இந்த சரீரம் ஆண்டவர் எல்லாமே, ஆவி, ஆத்மா, சரீரம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த விதமாக நமது ஆவியையும் ஆத்மாவையும்
பரிசுத்தமாக பிதாவினிடத்திலே ஒப்படைத்து ஜெபித்து மறுக்கும் தருவாய் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறது? அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. அல்லது பாருங்கள், மணவாளனுடைய ரகசிய வருகையானது அந்த ரகசிய வருகையில் ஜீவித்து அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு தமது ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபம் அடைந்து புதிய எருசலேமில் பிரவேசிப்பதுதான் பூரிப்பான ஒரு வெற்றி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள் ஒரு வசனத்தை, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:10. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அப்ப அர்ப்பணிப்பின் முதலாவது வெற்றியின் அர்ப்பணிப்பு, இரண்டாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற அர்ப்பணிப்பு. தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற அர்ப்பணிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து இந்த மனுகுலத்தின் ரட்சிப்பின் கிரியைகளை செய்கிறார், நிறைவேற்றுவார் என்று பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள். சங்கீதத்தை எடுங்கள். சங்கீதம் எடுத்து 31:5. சங்கீதம் 31:5 வாசியுங்கள். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன், சத்திய பரனாகிய கர்த்தாவே, ஆவியை என்ன செய்கின்றேன்? ஒப்புவிக்கின்றேன். இந்த 31வது சங்கீதம் தாவீது பாடிய சங்கீதமாகும். வரப்போகிற மேசியாவை குறித்து அவன் பல முறை தீர்க்கதரிசனமாக பாடி இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். நீங்கள் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29-30 வாசிங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:29-30. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுக்கு தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணம் அடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்க தரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தமக்கே சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால். அல்லேலூயா. கிறிஸ்து உன் சந்ததியிலிருந்து எழுப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற தேவன் சத்தியம் பண்ணபடியால் சொல்லு அவருக்கு சந்ததியிலிருந்து எழுப்பப்படும் என்று சொல்லி அழகாக உரைக்கப்பட்டது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்தில், பூமியில் அவர் வாழ்ந்த காலத்தில் முழுவதிலுமே தீர்க்க தரிசனங்களை என்ன செய்கிறாராம்? அவர் நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார். தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தார் என்று சொன்ன வேதத்தில் வாசிக்கப்பட்டவா? நியாயப்பிரமாணம் சரி, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி இல்லையா? அழிகிறதுக்கு நான் அழிக்கவே வந்தேன் என்று சொல்லி எண்ணிக்கொள்ள வேண்டாம். அழிக்கிறதுக்கு வரவில்லை. அல்லேலூயா. அவர் எதற்காக வந்தார்? நிறைவேற்றுவதற்காக வந்தார். இந்த விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்தது அவர் நிறைவேற்றுவதற்காக வந்தார். மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை பார்த்து கொண்டு பாவ உலகத்தில் இப்படி ஜீவிக்கிறார்களே, இவர்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும், இவர்கள் பரலோகம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பாடுபட்டார் என்பதை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பரிசுத்த ஆவின் வரங்களை பாருங்கள். வரங்களையும் அந்த கிருபைகளையும் தாளந்துகளையும் பெற்றுக்கொள்ள அதிக நேரங்களை நாம் என்ன செய்கின்றோம்? செலவிட வேண்டும். அவருடைய சிலுவையில் இந்த தியான நாட்களில் இந்த வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவை பாடுகளை தியானிப்பதற்காகத்தான் இந்த தவச நாட்கள், 40 நாட்கள் உபவாசம் என்று சொல்லி இருக்க அதற்காகத்தான். ஆகையால் தான் ஒவ்வொரு திருச்சபைகளிலுமே ஒவ்வொரு திருச்சபைகளிலே 40 நாட்கள் ஜெபம் நடைபெறும். சில திருச்சபைகளிலே வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த ஜெபங்கள் தியான கூட்டங்கள் நடைபெறும் இல்லையா? அதில் நாம் கலந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு நாம் அநேக வேளைகளை நம்மையே மறந்து உலகத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வேதம் சொல்வது போல, ரோமர் 12:2 சொல்வது போல ஒத்த வேஷங்களை தரித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த பாடலை கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நாம் பாடல்கள் கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் எழுதுகிறார். ஆனால் இவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி அநேகர் கேட்கிறார்கள். கேட்டால் என் பாட்டன் கிறிஸ்தன்,
ஏப்பா கூட்டம் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி 100% ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் முகத்தை பார்க்கும்போது அவன் முகத்திலே ஒரு என்ன செய்யற ஒரு ஒளி காணப்படும். அவன் பளிச்சென்று தமது கண்களுக்கு முன்பாக செய்வான். அவன் பார்க்கின்ற காட்சிகள் எல்லாம் அவனை பார்க்கும்போது ஏதோ இவனுக்குள் ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் அவனோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கிறான் அர்த்தம். நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. சிலுவை பாடுகளை மறந்து விடுகிற கிறிஸ்தவர்கள் இன்று அநேகர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 100% பளிச்சென நமது கண்களுக்காக என்ன செய்கின்றார்கள்? முன்பாக மின்னுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு உபதேசங்களை நிறைவேற்றுகின்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த வாழ்க்கை இருப்பதற்காக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டினுடைய அந்த வாழ்க்கை எனக்கு வர வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாடுகளை சந்தித்தார். அவரை போல நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்த பொழுது ஐயோ என்று சொல்லுகிறோம். இப்பதான் எம்ஆர்டி இருக்குது, எல்ஆர்டி இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் பஸ் என்னென்னமோ இருக்குது. ஆனா அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை. பல மைல் தூரம் அவர் கப்பல் பிரயாணம் செய்திருக்கிறார், நடையா நடந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து ஊழியம் செய்தவர். அல்லேலூயா. வெற்றியின் அர்ப்பணிப்பு இருக்கிறது. வெற்றியின் அர்ப்பணிப்பு. முதல் அர்ப்பணிப்பு வெற்றியின் அர்ப்பணிப்பு. இரண்டாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற அர்ப்பணிப்பு. மூன்றாவது பிதாவோடு துக்கத்துக்கான அர்ப்பணிப்பு. பிதாவோடு அவருக்கு துக்கம், தன்னையே அர்ப்பணித்தார். பாடு இல்லையா? அப்படிதான் சிலுவையில் மறக்கும் பொழுது பிதாவோடு அவர் ஐக்கியம் உள்ளவராக, தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தவராக, என்ன செய்கிறார்? முடிக்க கூடியவராக தன்னையே அவர் அர்ப்பணித்தார். தன்னையே அவர் என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். தன்னுடைய 12வது வயதில் எருசலேம் பண்டிகை முடிந்து அவர் பெற்றோரோடு என்ன செய்கின்றார்? வீட்டுக்கு புறப்பட்டு அவரோடு செல்லுகின்ற வேளையிலே எருசலேம் தேவாலயத்தை பார்த்தோம் என்ன செய்கின்றார்? இவர் நேராக அந்த தேவாலயத்துக்குள் நுழைந்து விடுகின்றார். தேவாலயத்தின் உள்ளே போய் போதகர் நடுவிலே உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை இவர் என்ன செய்கின்றார்? காது குளிர நன்றாக அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். இவர் எத்தனை வயசுல? 12 வயசுல. இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்கின்றோம்? ஆலயத்துக்கு வந்தால் பாடல் பாடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கின்ற இடத்திலே பல மணி நேரம் அமர்ந்து நாம் உற்சாகமாக இருக்கின்றோம். செய்தியின் நேரம் வந்த உடனே போதகர் அந்த புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது 15-20 நிமிடம் ஆனவுடனே இந்த மண்புழு நெளிவது போல அநேக நெளிகிறதை பார்ப்போம். சிலர் வாட்சை பார்ப்பார்கள். இதெல்லாம் என்ன என்றால் போதகருக்கு அவர் கொடுக்கிற அறிகுறி, சீக்கிரமாக முடியுங்கள் என்பது போல. செய்தியை கேட்பதற்கு நேரமில்லை, ஆனால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்திற்கு பல மணி நேரங்கள் செலவழித்து சந்தோஷமாக செலவழிக்கிறார்கள். பாடுவது நல்லது, ஆண்டவரை துதிப்பது நல்லது. ஆனால் அதை காட்டில வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை அவன் அடைய வேண்டும் என்றால், அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை அவன் வாழ வேண்டும் என்றால் சத்தியத்தை அறிய வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அப்ப இந்த சத்தியத்துக்காக நாம் கேட்பதற்கு நேரத்தை செலவிட வேண்டும். 12 வயதிலே போதகர்கள் சொன்ன வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார் இல்லையா? 12 வயதிலே. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? போதகர் அங்கு பிரசங்கம் பண்ண சில பிள்ளைகள் புக்கை திறந்து அதுக்குள்ளே போனை வைத்து மெசேஜ் அனுப்புகிறது. இந்த செய்தி கேட்கிற வாலிப சகோதரனே சகோதரியே, பெரியவர்களே, 12 வயதில் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு போதகர் போதிக்கின்ற காரியங்கள் காது குளிர தெளிவாக கேட்டுக் கொண்டிருக்கின்றார். 12 வயதில் அவரிடம் நியாய பிரமாணத்தை குறித்து உபதேசங்களை பேசினார்கள். 12 வயதிலே அவருக்கு என்ன செய்கிறார்? இயேசுவை பார்த்து இவருக்கு இவ்வளவு அறிவு. இந்த ஆலயத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்கிறார்? பிரமித்து போனார்கள், எப்படி இவர் பேசுகிறார் என்று சொல்லி. 12 வயது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அப்படி பிரமித்து போற அளவுக்கு இவர் பேசினார் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அதை முடிந்து 3 நாள் பிறகு இவர்கள் என்ன செய்கிறார்? அவரை தேடி தகப்பனும் தாய் தேடி தேடி கலைத்து போய்விட்டார்கள். ஐயோ, இவர் எங்கு போய்விட்டார் என்று தெரியவில்லை. கலைத்து போகின்ற வேளையிலே அவர் அப்படி நடந்து தேவாலயத்தில் அவரை நடந்து வந்து கொண்டிருக்கும் போது இவரை வந்து சுத்தி பார்க்கின்ற வேலை தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்த்த பொழுது அவரை பார்த்து சொன்ன, மகனே,
ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார்கள். ஏன் இப்படி செய்தாய் என்று. அதுக்கு அவர் பதில் கொடுத்தது என்ன தெரியுமா? லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். லூக்கா 2:29. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். அடியேனை சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லி நாம் வேதத்திற்கு வாசிக்கிறதை கேட்டோம் அல்லவா? அவர் சொன்ன வார்த்தை, இயேசு தன் பிதாவோடு என்ன செய்கின்றார்? ஐக்கியமாக வாழ அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார் என்பதை மறந்துவிட வேண்டாம். பிதாவோடு ஐக்கியமாக வாழ்வதற்கு தன்னை தானே அவர் அர்ப்பணித்திருந்தார். அவருடைய ஊழியம் தொடங்கிய போது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் பண்ணின அந்த மன பிரசங்கத்திலே முதலாவது சொன்ன நீதியின் மேல் என்ன செய்கிறது? தாகம் உள்ளவன், பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் அவர்கள் திருப்தி அடைவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லப்படுகின்றது. மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சத்திய வேதத்துக்கு நாம் செவிசாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சத்திய வேத வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பது மட்டுமல்ல, அந்த வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை விசுவாசிகளாக மாற வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை பிடிக்க அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வந்த வேளையிலே கூட பிதாவே, அவர் சொல்றார், பிதா எனக்கு கொடுக்கிற பாத்திரத்தில் பானம் பண்ணுவேன் என்று கூறினார். அவரை பிடிக்க வரும் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுவேன். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தான் குமாரனுடைய வேலை. ஹல்லேலூயா. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது முதல் வசனத்துல சொன்னது வார்த்தையிலிருந்து அந்த 7 வசனங்கள் அதை பாருங்கள். முதல்ல சிலுவையில் தொங்கும் போது 7 வசனங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எல்லா பாரம்பரிய திருச்சபைகளிலும் சில திருச்சபைகளும் இந்த 7 வார்த்தைகளை குறித்து 7 பேர் பேசுவார்கள். இந்த 7 வார்த்தையிலுமே அவர் பிதாவை அழைக்கிறதை தான் பார்க்கின்றோம். இந்த 7 வார்த்தை நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் பிதாவை அழைக்கிறது தான் பார்க்கின்றோம். நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லப்படுகிறது? பிதா என்னை தனியே இருக்க விடுவது இல்லை, தனியே இருக்க விடுவதில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதாவின் சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே நான் வந்தேன். யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 34ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதா காண்பிக்கிறது என்ன செய்கிறார்? குமாரன் செய்கின்றார். அவர் என்ன காண்பிக்கிறாரோ அதை நான் செய்து விடுவேன். அல்லேலூயா. யோவான் 13:1 வாசித்து பாருங்கள். என் வேதம் என்ன சொல்லப்படுகிறது? யோவான் 13:1. ஹல்லேலூயா. பாஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். பாருங்கள், பிதாவிடம் போகிறேன் என்று சொல்லுகின்றார். நான் யாரிடத்தில் போகின்றேன்? பிதாவிடத்தில் போகிறேன் என்று சொல்லி. நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிதாவே எனக்கு செவி கொடுத்தி, அழகாக சொல்ற, பிதாவே எனக்கு செவி கொடுத்தீர் என்று சொல்லுகின்றார். யோவான் 14:12 வாசித்து பாருங்கள். என்னை கண்டவன் யாரை கண்டான்? பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். வாசிங்கள் வசனத்தை. யோவான் 16:32 வாசிங்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7 வார்த்தைகள் சொல்ற பிதா என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் நானும் சொல்ல முடியும்? ஆண்டவர் எப்போது என் கூட இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆலயத்துக்கு வந்தால் அல்லேலூயா துதி மகிமை தான். ஆலயத்துக்கு வெளியே போனா இதுதான் எனக்கு பிடிச்ச கலரு, அப்படி இப்படி அப்படி போடி இப்படி போடி என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார்.
அல்லேலூயா. சிலுவையிலே தொங்கு வரை தனது கடைசி மூச்சு விடும் வரை அவர் என்ன செய்கிறார்? பிதாவை ஐக்கியமாய் இருந்தார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற காண்பித்தார். ஐக்கியம் என்றால் அவர் தன்னை அர்ப்பணித்தார், முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்தார். இந்த வார்த்தை போலதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சத்திய வேத நமக்கு போதிக்கிறது. ஆண்டவர் போதித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிலுவை பாடுகளின் மத்தியிலே இயேசு என்ன செய்கிறார்? பிதாவோடு இருந்தது போல நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரோடு கூட நெருங்கிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் எல்லாமே இந்த சத்திய வேத வசனத்திலே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் அந்த வாழ்க்கையிலே பட்ட படிப்புகள் இல்லையா, PhD, டபுள் PhD, டபுள் MA, பேச்சுலர் டிகிரி எல்லாமே வாங்குறது என்ன செய்கிறோம்? அதை படிப்பது சில புத்தகங்கள் காலேஜில் இருக்காது, லைப்ரரிக்கு போவோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்திலே முழு பெரிய லைப்ரரி நம் கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த லைப்ரரிக்குள்ளே போய் நீங்கள் அனுதினம் வாசிக்கும் பொழுது கிடைக்கப்படாத புத்தகங்களும் இந்த லைப்ரரியிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நாம் தேடி வாசிக்க வேண்டும், அதற்கு ஜோடி கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறவங்க நம்ம எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலுமே தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பாருங்கள், அக்கினி ஜுவாலையிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரையும் என்ன செய்கின்றார்கள்? கொண்டு போய் போடுகிறார்கள். ஆனா இவர்கள் யாரோடு இருந்தார்கள்? தேவனோடு இவர்கள் ஐக்கியமாய் இருந்தது போல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இவர்கள் ஐக்கியமாய் இருந்தபடியினால் தான் அந்த அக்கினி ஜுவாலை வேதத்தில் வாசிக்கின்றோம். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தெளிவாக போடப்படுகிறது. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன், ஆகையினால் நீ தண்ணீரை கடந்தாலும் அது கடந்து போனால் உன்னில் புரளுவதில்லை, அக்கினியில நீ நடந்தாலும் வேகாதிருப்பாய். ஏனென்றால் என்னுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறது. இவர்கள் மூவருமே அப்படி ஆண்டவரோடு இருந்தபடினால் தான் அந்த அக்கினி ஜுவாலை போடப்பட்ட பொழுது 4வது நபர் ஒருவர் இருந்தார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலாவி கொண்டிருக்கிறார். அவர்களோடு வெளியே வரும்போது ஒரு முடி கூட கருகவில்லை. நேபுகாத்நேச்சாரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார். சந்தேகத்தின் பேரில் அங்கு சென்ற பொழுது அங்கு வைக்கப்பட்ட அந்த தூண் அருகில் கரங்களை வைத்த பொழுது சுட்டுவிட்டது. இவ்வளவு சூட்டை தாங்கி இவர்கள் எப்படி வெளியே வந்தார்கள் என்று. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? தாவீது சொன்னார், என்ன நடந்தால் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்க கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தந்தை பெர்மன்ஸ் பாடலை பாடினார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி என்று. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவரோடு கூட, இவர் கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு அவருடைய பாடல்கள் எல்லாமே நாம் ரொம்ப சுலபமாக அதை என்ன செய்வோம்? பிடித்து பாட முடியும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அந்த பாடல்கள் எல்லாமே. அல்லேலூயா. தானியேலை பாருங்கள், அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். இந்த ராஜாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இவன் குடி போதையிலே என்ன செய்தான்? முத்திரை போட்டு கொடுத்து விட்டான். ஆனாலும் அவன் தானியேலை சிங்கை கபியில போட்ட பிறகு மறுநாள் போகின்றார் ராஜா. ஆனா இவருக்குள்ள அந்த இரவெல்லாம் இவன் தூங்கவில்லை. ஆனா இவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. தானியேலுடைய கடவுள் உண்மையுள்ள தேவன், உயிருள்ள தேவன் என்று சொல்லி மறுநாள் காலையில் போன உடனே தானியேல் என்று கூப்பிட்ட உடனே அவன் ராஜா குரல் கொடுத்த உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அன்று இரவு முழுவதும் என்ன நடந்தது என்று கேட்டபோது சொன்னார், நான் ஜெபித்தபடி என் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? சிங்கத்தை வாயை கட்டி சிங்கத்தை அவருக்கு மெத்தையாக கடவுள் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் அநேக முறைகளில் கர்ஜிக்க சிங்கங்கள் வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக முறை கொந்தளிப்பு வருகிறது, புயல் வருகிறது, சுனாமி வருகிறது. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, நம்முடைய அர்ப்பணிப்பு ஆண்டவரோடு கூட இருக்கும் என்றால் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார். யோசுவா 1:5. அல்லேலூயா, அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது தாவீதோடு கூட ஐக்கியமாய் இருந்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய நாமும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறேன் என்று சொல்லி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர்
என்னோட கூட இருக்கிறீர். காரணம் என்ன தெரியுமா? உமது கோலும் உமது தடியும் என்னை கேட்கும், எனக்கு பாதுகாப்பு உண்டு ஐயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வசனத்தை மட்டும் வாசிக்கிறோம். உள்ளத்தில் நமக்கு அந்த ஒரு வைராக்கியம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்பு இல்லாதவர்கள் தேவனோடு ஐக்கியம் இல்லாதவர்கள். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறாது. அர்ப்பணிப்பு இல்லை என்றால் உன் விசுவாசம் மங்கிவிடும். அர்ப்பணிப்பு இல்லை என்றால் உன் வாழ்க்கையிலே எந்த அற்புதத்தையும் எதிர்பார்க்க முடியவே முடியாது. அர்ப்பணிப்பு இல்லை என்றால் உன் வாழ்க்கையில உயர்வும் கிடையாது. அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நீ எவ்வளவு பல கோடி சம்பாதிச்சாலும் பொத்தரான பையில் தான் போடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அர்ப்பணிப்பு இல்லை என்று பார்க்கிற பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? ஒவ்வொருடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே அந்த அர்ப்பணிப்பு இருக்கக்கூடாது என்று அந்த அர்ப்பணிப்பை அவன் பிடிங்கி எடுத்து விடுகின்றான். ஹல்லேலூயா. அவன் பிடிங்கி விடுகின்றான். என் அன்பு தேவஜனமே, நம்முடைய அர்ப்பணிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். நம் அர்ப்பணிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நமக்கு அர்ப்பணிப்பு தேவை. முதலாவது அர்ப்பணிப்பு வெற்றியின் அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. இரண்டாவது அர்ப்பணிப்பு சொன்னேன். என்ன அர்ப்பணிப்பு? தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. இரண்டாவது தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகின்ற அர்ப்பணிப்பு. மூன்றாவது பிதாவோடு ஐக்கியப்படுகிற துக்கமாகிற துக்கத்துக்கான அர்ப்பணிப்பு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலே நான் இந்த செய்தியை கேட்டேனப்பா, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே ஆண்டவர் சமூகத்திலே முழங்கால் படியிடுகிறவர்கள், கரங்களை உயர்த்துகிறவர்கள், ஆண்டவர் சமூகத்திலே நம்ம அப்படியே அர்ப்பணிப்போம். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, நீ என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுவோமா? நம்ம அப்படியே அர்ப்பணிப்போம் ஆண்டவர் சமூகத்திலே. அப்பா, நான் உன்னை முழுவதுமாக ஆண்டவரே, நான் உன் சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தர்மையான வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தன்னை முழுவதுமாக உங்க சமூகத்தில் அர்ப்பணிக்கிற உள்ளத்திலே கர்த்தர் இது வல்லமை இறங்க வேண்டுமா செபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் என் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் எல்லாம் மடிந்து போனதையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் எல்லாம் மடிந்து போனதையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என் அன்பு தேவ ஜனமே, உலகத்தின் சிற்றும்பங்களிலிருந்து ஆண்டவரே, நான் விலகி நான் முழுவதுமாக ஒரு சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவோடு கூட கர்த்தர் ஆண்டவரே, நீர் இடைபட வேண்டுமா செபிக்கிறேன் அப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் வாலிப சகோதரனை, சகோதரி, என் அன்பு தகப்பனே, தாய், என் அன்பு தேவச்சனே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும்.
என் ஆண்டவரிடத்தில் முழுவதுமாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அவர் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை, அவர் இல்லாமல் என் மூச்சும் இல்லை, அவர் இல்லாமல் என் உடல் உயிர் எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் தான். நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, ஏற்று வழி நடத்து. எல்லாவற்றும் ஆண்டவரே இந்த அருமையான வேலை உங்கள் பொறுப்பாயத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.